ஜூசியா சாஃப்டா வெல்லம் சேர்த்து தேங்காய் பர்ஃபி ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். பாகுபாதை எதுவுமே பார்க்க தேவையில்லை. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. இன்னைக்கு 3 தேங்காய் உடைச்சு வச்சிருக்கேன். ரொம்ப முத்தலாவும் இருக்க கூடாது, ரொம்ப இலசாவும் இருக்க கூடாது, மீடியமா இருக்கணும். நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்க கட் பண்ணி மிக்சியில போடுறதை விட துருவி எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். வெல்லம் சேர்த்து பண்றதுனால கடைசி வரைக்குமே தேங்காய் துருவிக்கலாம். பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. இப்ப துருவின தேங்காய் நான் காமிக்கிற கப்ல 4 கப் இருந்ததுங்க. அதை வந்து ஒரு அடிகனமான கடாய் அல்லது நான்ஸ்டிக் பேன்ல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இனிப்பு பாத்தீங்கன்னா எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது 3 தேங்காய்க்கு 1/2 கிலோ சர்க்கரை அல்லது 1/2 கிலோ வெல்லம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ வெல்லம் தான். ஆனா அளவுன்னு பாத்தீங்கன்னா நான் எடுத்த அதே கப்ல 2.5 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். இது பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, நல்லா கரைச்சா மட்டும் போதும். கரைச்ச வெல்லத்தை நம்ம அந்த சூடோடவே இந்த தேங்காய் துருவலோட ஊத்திக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா தித்திப்பா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியா வேணும்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பர்ஃபிக்கு பாத்தீங்கன்னா நீங்க பாகு வெல்லம் வாங்கிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கலராவும் இருக்கும். அந்த வெல்லத்துல இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கலாம். இது தேங்காய் வறுக்கவெல்லாம் இல்ல, கெட்டு போயிருமோன்னு எல்லாம் நினைக்காதீங்க. சூப்பரா இருக்குங்க. 10 நாள் நீங்க வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த தண்ணி நல்லா வத்திட்டு வருது பாருங்க. ஹை ஃபிளேம்ல தான் இப்ப வரைக்குமே இருக்கு. தண்ணி சுத்தமா வத்தினதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒண்ணு திரண்டு வரும். கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு இருக்கும். உங்களுக்கு கலக்கும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இவ்வளவு நேரம் கொஞ்சம் நல்லா ஈஸியா கலக்க முடிஞ்சது. கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். நல்ல ஒரு ஷைனிங்கா வருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, எல்லாமே கொஞ்சம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கு. கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இத கையில கொஞ்சம் எடுத்து அப்படியே பிடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். அந்த அளவுக்கு பதம் கரெக்டா இருக்கணும். அந்த பிசு பிசுப்பு தன்மை உங்க கைக்கு தெரியும். சோ அது கரெக்டான பதங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா கடிச்சு சாப்பிடுற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னுமே கொஞ்ச நேரம் கலரணுங்க. இது நல்லா சாஃப்டா இருக்கும். அதனால நான் இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாருங்க, மினுமினுன்னு இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா ஷைனிங்கா இருக்கும். அந்த டைம்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டான பதம் வந்துருச்சு. நெய் தடவின பிளேட்ல கொட்டிட்டு நல்லா சமப்படுத்திட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ஸ்லிட் பண்ணிக்கலாம். ஒரு சில டைம் நமக்கு உதிரி உதிரியா வந்துடும். அப்ப முதல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. இனிப்பு கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சமா வெல்லம் தண்ணியில கரைச்சு திருப்பி இந்த பொடியில ஊத்தி நல்லா கிளறி அப்புறமா நீங்க பிளேட்ல கொட்டிக்கலாம். இனிப்பு சரியா இருந்தா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊத்திட்டு கிளறி அப்புறமா பிளேட்ல கொட்டிக்கலாம். இதே கொஞ்சம் கொலக்கொலன்னு ஆயிடுச்சு, பீஸ் போட வரலன்னா கலவையை அப்படியே தூக்கி கடாயில போட்டுட்டு திருப்பி வந்து நீங்க கிளறி விட்டு அப்புறம் கொட்டிக்கலாம். அப்படியும் சரியா வரலன்னா கொஞ்சம் பொட்டுக்கல்ல அல்லது வேர்க்கடலைய பொடிச்சு இது கூட சேர்ந்து கிளறி விட்டுட்டு நீங்க உருண்டைகளா கூட பிடிச்சுக்கலாங்க. ஷேப் எப்படி இருந்தா என்ன, நமக்கு டேஸ்ட் தானங்க முக்கியம். சூப்பர் சாஃப்டா வருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஸ்லிட் பண்ணிட்டு இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க அப்படியே பீசஸ் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாவும் வந்துடும் பீசஸ் எடுக்கிறது. அப்படியே அந்த கட் பண்ண இந்த ஸ்லிட்லயே நீங்க திருப்பி திருப்பி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அழகா பீசஸ் வந்துடும். பிகினர்ஸ் கூட தாராளமா ட்ரை பண்ணலாங்க. சூப்பரா வரும்.